ஆண்டவரும் உலக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாள் காலை வணக்கங்களை வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தென்னிந்திய திருச்சபை புத்தளம் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிகள் உரித்தாகுக. எல்லாம் இயேசுமயம், ஜெகம் எல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், ஜெகமெல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், ஜெகம் எல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், ஜெகமெல்லாம் இயேசுமயம். பல்லாயிரம் கோடி படைப்புகள் யாவும், பரலோகம் பூலோகம் பாதாள லோகம், எல்லாம் இயேசுமயம், ஜெகமெல்லாம் இயேசுமயம். அண்ட சராசரம் ஆதித்தன் நம்புவி, அரியத்தராகணம் அக்கினி காற்றுமே, எல்லாம் இயேசுமயம், ஜெகமெல்லாம் இயேசுமயம். சத்திய வேதமும் சார்ந்த நூலாகமும், சாஸ்திரமோடு திருச்சபை அலங்காரமும், எல்லாம் இயேசுமயம், ஜெகமெல்லாம் இயேசுமயம். ஜெனித்தல் இறத்தலோடு ஜீவனோடு உயிர்த்தலும், ஜெயக்கழிப்போடு நித்திய ஜீவனை பெறுதலும், எல்லாம் இயேசுமயம், ஜெகமெல்லாம் இயேசுமயம். எல்லாம் இயேசுமயம், ஜெகமெல்லாம் இயேசுமயம். எல்லாம் இயேசுமயம், ஜெகமெல்லாம் இயேசுமயம். எல்லாம் இயேசுமயம், ஜெகமெல்லாம் இயேசுமயம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே கடவுள் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். வாக்கு மாறாத வல்ல கடவுளே, சர்வ வல்லவருடைய நிழலில் வந்து தங்குகின்ற நல் பாக்கியங்களை எங்களுக்கு நீர் தருகிறபடியினால் உம்மை போற்றுகிறோம். கர்த்தருடைய நாள் காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கின்ற வாஞ்சையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நாங்கள் திருச்சபையாய் இணைந்து கூடி வந்து உம்மை ஆராதிக்க வாய்ப்புகள் இழந்திருந்தாலும் உம்முடைய திருக்கரம் எங்களை தாங்கி நிற்கிறபடினாலே நாங்கள் உள்ளங்களில் ஒருமனப்பட்டவர்களாக உம்மை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை காணொளி வழியாக பெற்றுக்கொள்கின்ற நல் ஸ்லாக்கியம் தந்திருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம். இந்த ஆராதனை அங்கீகரியும். இந்த ஆராதனையின் எல்லா நிலைகளிலும் உம்முடைய தூய ஆவியரின் நிறைவு எங்களை தாங்கட்டும். நாங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாக ஒருமனப்பட்டவர்களாக உம்மிலே களிகூர்ந்து மகிழ்கின்ற அனுபவத்தை ஆவியானவர் தாமே இந்த ஆராதனையின் வழியாக எங்களுக்கு தாரும். எங்களோடு தொடர்ந்து கூட இரும்.
உம்முடைய ஆசியுள்ள கரம் எங்களை தாங்கி நிற்கட்டும். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரம் எங்களை அரவணைத்து கொள்ளட்டும். மீட்பர் பாத வேண்டுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து 39வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 39வது ஞான பாடல். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 109 வசனங்கள் 21 முதல் 31 முடிய. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன், வெட்டு கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன். உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சியடைகிறது, என் மாமிசம் புஷ்டியும் உலர்ந்து போகிறது. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துளுக்குகிறார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை இரட்சியும். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது அடியானோ மகிழக்கடவன். என் விரோதிகள் லட்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையை போல் தரித்து கொள்ள கடவர்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன். யாவரும் சேர்ந்து படிப்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பாவம் பல விதங்களில் செய்யப்படுகிறது.
தனிநபர்களாய் செய்யப்படுகின்ற பாவங்கள் உண்டு, கூட்டு பாவங்களும் உண்டு. திருமறை அவற்றை குறித்து கவனமாக பதிவு செய்கிறது. அன்பான இறைமக்களே, அனைவரும் முழங்கார்படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம், ஜெபம் செய்வோம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். திருமறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து பணத்திற்காய் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுத்தார். யூதாஸ் காரியோத்திற்குள் சாத்தான் புகுந்தான். அவர்கள் சந்தோஷப்பட பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். ஒரு மனிதனுக்குள் பண ஆசை வேர் கொள்ளுகின்ற போது ஆண்டவரை விட்டு அவன் தூரம் போய்விடுகின்றான். திருமறை நமக்கு சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று. யூதாஸ் காரியோத்தோ பண ஆசை ஆண்டவரை விட்டு பிரிக்கும் என்று உணராமல் 30 வெள்ளிக்காசிற்கு ஆசைப்பட்டான். வாழ்வில் ஆண்டவரின் அன்பை இழந்து விட்டான். முடிவு பரிதாபம். அன்பான இறைமக்களே, நாம் செய்த தவறுகள் என்ன? சில நேரங்களில் இந்த யூதாஸ் காரியோத்தை போன்று நாமும் பணத்திற்கு ஆசைப்பட்டு நம்முடைய வாழ்வை இழந்திருக்கிறோமா? பணம்தான் வாழ்வு என்று நினைத்து சொந்தங்களை பிரிந்திருக்கின்றோமா? நம்மிடத்தில் இருக்கின்ற தவறுகள் என்ன என்ன என்பதை உணர்ந்து தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவது அவசியம் அல்லவா? தவறுகளை உணர்ந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை நோக்கி மன்றாடி பாடுவோமாம். கெட்ட குமாரனை போல் துட்டனாய் அலைந்தேனப்பா என்று பாடுவோம். கெட்ட குமாரனை போல் துட்டனாய் அலைந்தேனப்பா, கெட்ட குமாரனை போல் துட்டனாய் அலைந்தேனப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. கள்ளனே ஆயினும் நான் நீர் பெற்ற பிள்ளையல்லோ, கள்ளனே ஆயினும் நான் நீர் பெற்ற பிள்ளையல்லோ, கள்ளரு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளரு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாக
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் கிருபையின் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமீன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கின்றார். அனைத்து மனுக்குலத்தாரையும் நிழலாய் காக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புனிதமான நாளை ஆண்டவர் நமக்கு தந்தார். அத்தனை இறைமக்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி பலிகளை ஏறெடுப்போம். அன்பார்ந்த இறைமக்களை, நாள்தோறும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு நம்மை வலக்கரம் பிடித்து நடத்துகின்றார். எங்களை பாதுகாத்து வருகின்ற ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் தந்த குடும்ப உறவுகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தந்த பயிர் நிலங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மிருக ஜீவன்களையும் பறவை இனங்களையும் நமக்கு தந்த வாழ்வாதாரத்தை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் நமக்கு தந்த திருச்சபையினுடைய இறைப்பணிகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு தந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபையினுடைய வழிபாட்டு முறை, தென்னிந்திய திருச்சபையின் பேராயர்கள், தென்னிந்திய திருச்சபையின் போதகர்கள், தென்னிந்திய திருச்சபையின் தலைவர்கள், இவர்கள் வழி எங்களுக்கு கிடைத்து வருகின்ற ஆன்மீக உண்மைகளுக்காய் ஆண்டவருக்கு நாங்கள் அனைவரும் நன்றி சொல்லுகின்றோம். இன்றைக்கும் அனைத்து தொண்டு நிறுவனங்களுக்காகவும், பொதுப்பணி நிறுவனங்களுக்காகவும், மருத்துவ பணி செய்கின்றவர்களுக்காகவும், காவல் பணி செய்கின்றவர்களுக்காகவும், இவர்கள் வழி அனைவருக்கும் கிடைத்து வருகின்ற நல்ல நற்செயல்களுக்காய், பணிகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, நற்செய்தி இயக்கங்கள், எங்களுக்கு கிடைத்து வருகின்ற நற்செய்தி பணிகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்திய தேசம், உலக நாடுகள், அத்தனை ஆட்சியாளர்கள் அனைவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கின்றேன். ஆண்டவர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளை நினைத்து நாங்கள் அனைவரும் நன்றி சொல்லி பணிகிறோம். ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரித்து நிற்கின்றோம். இப்போது சங்கீதக்காரன் சொல்லுவது போன்று, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு நாங்கள் அனைவரும் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பணிகின்றோம். அனைவரும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லி புகழ்ந்து பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம், நாதா என்று பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அமர்ந்திருந்து திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரை அடங்கியவை. எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரை அடங்கிய வசனங்கள். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்தாயிட்டு கிறிஸ்துவ மக்கிய மகிமை உண்டாவதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 முடிய. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 முடிய படிக்க கவனியுங்கள். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னாரென்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனு தவிர வேறு ஒருவரும் பிதா இன்னாரென்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாஸ்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்போம் என்கின்ற சரணத்தை இணைந்து பாடுவோம். அதை தொடர்ந்து அருளுரைக்கு ஆயத்தப்படுவோம். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையில் இசை நாதோ தேனிடும் இனிய வேதம். திருமறையில் இசை நாதோ தேனிடும் இனிய வேதம். தருமன காரந்த சந்தோஷம், தருமன காரந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன்.
சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அருளும் ஆசியும் நமக்குண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருப்பெயரிலே வாழ்த்துக்களை வணக்கங்களை கூறிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆசியுள்ள கரங்கள் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இந்த கொரோனா தொற்று பாதித்திருக்கிற இந்த நாட்களிலும் நாம் கடவுளை ஆராதிக்கவும் ஆண்டவரோடு உறவாடி மகிழவும் ஓரளவில் உடலளவில் நாம் ஒருங்கிணைந்து வர முடியாவிட்டாலும் உள்ளத்தளவில் ஒருமனப்பட்டவர்களாய் காணொளி வழியாக கடவுளை மகிமைப்படுத்தி வளர்கின்ற நல்ல பாக்கியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு நீதியுள்ள வாழ்க்கை கடவுளால் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிற போது கடவுள் நம்மை அமைதியின் வாழ்விலே நம்மை நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிறைந்த ஆசியுள்ள வாழ்க்கையை கடவுள் நமக்கு தருகிறார். அதன் அடிப்படையிலேயே நாம் இன்று தியானிக்கலாம் என்று ஆசிக்கின்றேன். அதற்காக நான் தெரிந்து கொண்ட தியான வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். கருணை நிறைந்த கடவுளே, உம்முடைய அன்பின் பிரவாகம் எங்களை தாங்குகிறபடினால் உம்மை போற்றுகிறோம். அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு இறை ஆசிகளை பெற்றிருக்கிற நாங்கள் இறை நீதிக்குரியவர்களாய் வாழ்ந்து இறை அமைதியில் வளர்ந்து பெருக தூய ஆவியானவர் துணை செய்யும். எங்களோடு இந்த காலை பொழுதில் பேசும், எங்களை தாங்கி நில்லும். மீட்பர் பாத வேண்டுகிறோம் பரம தகப்பனே, ஆமென். 16வது நூற்றாண்டு கிறிஸ்தவ திருச்சபையிலே மாபெரும் புரட்சியும் சீர்திருத்தங்களும் ஏற்பட்டன. புரட்சியாளரும் இறையியல் அறிஞரும் சீர்திருத்தவாதியுமாயிருந்த இறையடியவர் மார்ட்டின் லூத்தர் அன்றைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தவறான தலைமைக்கு எதிராக 95 உண்மைகள் அடங்கிய விளக்கங்களை 1517ஆம் ஆண்டு விட்டன்பர்க் ஆலயத்தின் முன் வாசலில் தொங்கவிட்டார். லூத்தர் பல பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாயிருந்த ஒன்று, அவர் பல பட்ட படிப்புகளை பெற்றவர், துறவரத்திலே நாட்டம் கொண்டு திருமறையை தெளிவாக கற்று தேர்ந்த ஒரு குருவாக அருள்பொழிவு பெற்றவர். தான் கற்றுக்கொண்டவைகள், தான் ஏற்றுக்கொண்டவைகள், இவைகளையெல்லாம் நிலைப்படுத்த அவர் தவறவில்லை. சமயத்தின் பெயரால் நடைபெற்ற அநீதிகளை, அறிவீனங்களை, அநியாயங்களை அவர் எதிர்ப்பதற்கு ஊக்கம் பெற்றார்.
கடவுளிடத்திலிருந்து நீதியுள்ள மேன்மையான அனுபவங்களை அவர் பெற்றார். நீதியை நடப்பிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை அவரிடத்திலே புயல் என்ன சீறி எழுந்தது. விளைவு சமயத்தின் விரோதி என சொல்லப்பட்டார். போலி சமயவாதிகளினாலே அவர் புறக்கணிக்கப்பட்டார், துரத்தி அடிக்கப்பட்டார். போப்புவின் தவறான அணுகுமுறைகளை அவர் தட்டி கேட்டபடினாலே, போப்புவினுடைய பாவ மன்னிப்பு சீட்டு போன்ற கடவுளற்ற செயல்களை எதிர்த்து நின்றபடினாலே போப்பினுடைய எதிரியானார். தூயவர்களை வழிபடுவதால் அல்ல, விசுவாசத்தால் கிறிஸ்துவை பற்றி கொள்வதே மீட்பு பெறுவதற்கு ஏதுவான ஒன்று என்று துணிந்து உண்மையை பேசினார், உண்மையை சொன்னார். இவரது கடினமான போராட்டத்தினாலே ரோம திருச்சபையிலே ஒரு திருப்பம் ஏற்பட்டது. மார்ட்டின் லூத்தர் ஒரு தனி திருச்சபையை உருவாக்க விரும்பவில்லை, மாறாக திருச்சபையிலே ஒரு புது மலர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த பாழ்பட்டு சீர்கேடு அடைந்திருந்த இந்த திருச்சபையிலே ஒரு புது மலர்ச்சி உருவாக வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்பி நின்றார். இந்த புது உருவாக்கம், ஒரு மாற்றுருவாக்கம், அது நீதியினால் ஏற்பட வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். அதற்காக தன்னை முற்றிலுமாக ஈடுபடுத்தி கொண்டு அதிலே ஈடுபட்டார். எனவே சீர்திருத்த திருச்சபை என்கின்ற ஒரு புது அமைப்பு உருவானது. அன்புக்குரியவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலும் இதே போன்றுதான். யூதா நாட்டு மக்கள் கடவுளை விட்டு விலகி சென்றார்கள். கடவுளை விட்டு பாகாலுக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பாகாலுக்கு தூபம் காட்டி வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள். சமூகத்தை பார்த்தார். இந்த சமூகத்திலே விதவைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆதிக்க வர்க்கத்தினாலே ஒடுக்கப்பட்டார்கள். எங்கும் அநீதி மலிந்து கிடந்தது, எதிலும் உண்மை கேடு. இதனால் எழுந்த அமைதி கேடுகள், ஒழுக்கமற்ற செயல்கள் என சமூகம் சீர்கெட்டு மோசமாயிருந்தது. இத்தகைய சமூக சமய சீர்கேடுகளை எரேமியா தீர்க்கதரிசி கடிந்துரைக்கிறார். சமூக சீர்கேடுகளால், சமய தீமைகளால் சிதறடிக்கப்பட்ட மக்களை மீண்டும் கூட்டி சேர்த்து அவர்களுக்கு மேய்ப்பர்களை ஏற்படுத்தி பேணி காப்பேன் என்று தாவீதின் வம்சத்திலே ஒரு நீதியுள்ள கிளை எழும்ப செய்வேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி. இந்த தாவீதின் வம்சத்தின் நீதியின் கிளை சிதறடிக்கப்பட்ட வறண்டு போன மக்களுக்கு ஆறுதலாகவும் கனிதரும் தருவாகவும் விளங்குகின்ற ஒன்றாக இருக்கும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்று பின்னணியங்களை முன்னுரையாக வைத்து 2 சிந்தனைகளை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நீதியின் வழி கொண்டாடப்படுகின்ற ஒரு சமூகம் வேண்டும். நீதியின் வழியாக நின்று கொண்டாடுகின்ற ஒரு சமூகம் வேண்டும். செடாக்கா என்ற எபிரேய சொல்லினுடைய பொருள் நீதி. சமூகத்திலே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறவின் நியதிகளுக்கு கட்டுப்பட்டு உண்மையாய் நடந்து கொள்ளல் என்பதே இதனுடைய பொருள். அதாவது சமூகத்திலே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உறவின் நியதி, எல்லாரையும் ஒரு உறவுக்குள்ளாக கொண்டு வருகின்ற ஒரு உறவின் நியதிக்கு உட்பட்டு உண்மையாய் நடந்து கொள்ளல் என்பதுதான் இதனுடைய பொருள். இஸ்ரவேலர்கள் அநீதியை செய்துவிட்டு நீதி என்னும் பெயரில் கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள். செய்வதெல்லாம் அநீதி, ஆனால் நீதி என்கின்ற பெயரிலே கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள்.
காணிக்கை செலுத்தினார்கள். இது கடவுளுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதை இந்த தீர்க்கர்கள் சுட்டி காட்டினார்கள். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். கடவுள் ஆட்சி செய்பவர் மட்டுமல்லாது நீதியை வெளிப்படுத்துகின்றவர். அவர் துன்பத்தில் வாழும் மக்களோடு கூட செயல்பட்டு அவர்களுக்காக நீதியை நிலைநாட்டுகிறவர். துன்பப்படுகிறவர்களோடு துன்பப்படுகிற கடவுளுடைய நீதி, கடவுளுடைய நீதி. இதனாலே தான் இந்த எருசலேம் யாவேயின் சிக்கேது என்று அழைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 23வது அதிகாரம் 6வது வசனம். இதற்கு ஆண்டவரே நமது நீதி என்று பொருள். எனவே கடவுள் நீதிக்கு காரணரும் நீதிக்கு ஆதாரமான அவர் நீதியை வெளிப்படுத்துகிறவருமாக இருக்கிறார் என்று தீர்க்கர்கள் அழுத்தமாக மக்களுக்கு சுட்டி காட்டினார்கள். தீர்க்கர்களும் இறை நீதியால் உந்தப்பட்டு நீதியின் மேல் தாகமுடையவர்களாக இருந்தார்கள். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை கடிந்து அவருடைய குற்றத்தை உணர செய்கிறார். இதனை நாம் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களிலே பார்க்கிறோம். இஸ்ரவேலின் அரசன் ஆகாப் அவன் அநீதி செய்தபோது ஆகாபையும் அவனுடைய மனைவி எசபேலையும் எலியா தீர்க்கதரிசி கடிந்து உரைக்கிறதை நாம் கண்டுகொள்கிறோம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களிலே நாம் கண்டுகொள்கிறோம். அதே போல சமூக அநீதியை கண்டு வேதனைப்பட்ட தீர்க்கதரிசிகளை நாம் அநேக இடங்களிலே கண்டுகொள்கிறோம். நீதி வற்றாத நதி போல புரண்டு வரட்டும் என்று சொல்லி நீதிக்கு குரல் கொடுத்த இறைவாக்கினர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை நாம் கண்டுகொள்கிறோம். ஆமோஸ் 5வது அதிகாரம் 24வது வசனம். இப்படி இறைவாக்கினர்கள் முன்னுரைத்த மேசியா நீதிக்குரிய அரசர், அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசுநாதர். அவர் நீதியின் அரசராக இருக்கிறபடினாலே அவருடைய முழு தன்மையும் நீதியினால் நிறைந்திருக்கும். அந்த ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்ற அவருடைய அடியவர்களாக நாம் நிச்சயமாய் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ மக்களாக இருந்து கொண்டு அநீதிக்கு உடன் போகிற அநேக தருணங்களை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். கேட்டால் கிறிஸ்தவம் என்று சொல்லுவோம், ஆனால் செயல்பாடுகளிலே நீதி இல்லாத தன்மை மலிந்து போயிற்று. பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் சுய நலங்களுக்காகவும் நீதியை அவித்து போடுகின்ற, நீதியை புறந்தள்ளி போடுகின்ற ஒரு கூட்டமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுநாதர் நீதியை தன்னுடைய இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு செயலாற்றுகிறவர். அந்த ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிற நீதியின் அடித்தளங்களை பற்றி கொண்டு நீதியில் கொண்டாடுகின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு நீதியின் அனுபவம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், இந்த கொரோனா பாதிப்பினாலே ஊரடங்கு நியமிக்கப்பட்டிருக்கிற போது அநேகர் வேலையில்லா திண்டாட்டத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே தோய்ந்து போயிருக்கிறார்கள். அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதோடு அவரோடு கூட இணைந்து வளர்வதும் அவர்களையும் ஏற்று கொண்டாடுவதும் நீதியின் அனுபவமாக இந்த நாட்களில் நமக்கு விளங்கும். இரண்டாவதாக, அமைதி வழியாக நாம் ஆண்டவருடைய அன்பை கொண்டாட வேண்டும். அமைதி வழியாக. அமைதி என்பதற்கு ஐரேனே என்பது கிரேக்க சொல், ஷாலோம் என்பது எபிரேய சொல். இந்த சொற்களுக்கு 4 பொருள்கள் சுட்டி காட்டப்படுகின்றன. ஒன்று அமைதி, இன்னொன்று நல்லுறவு, இன்னொன்று முழு வாழ்வுக்குரிய ஒரு வாழ்க்கை, இன்னொன்று இசைவிணக்கமான ஒரு வாழ்வு, இசைவிணக்கமான ஒரு நிலை. இந்த 4 பொருள்களும்
தனி மனித நிலையை குறிக்காமல் சமூகத்தில் காணப்படுகின்ற ஒரு இணைந்த வாழ்வுக்குரிய ஒரு நிலையை குறிக்கிறது. சமூக நல்லிணக்கத்திற்குரிய ஒரு இணைந்த இசைவினைப்பான ஒரு வாழ்க்கை, அதைத்தான் நாம் அமைதி வாழ்வு என்று சொல்கிறார். இந்த அமைதி வாழ்வு கடவுள் தருகின்ற ஒரு ஆட்சியின் வாழ்வு, இறையாட்சியின் வாழ்வு என்று சொல்லி சகரியா 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே சுட்டி காட்டப்படுகிறது. எனவேதான் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே சமாதான பிரபு, அதாவது அமைதியின் வேந்தர் என்று கடவுளை, இந்த ஆண்டவரை சுட்டி காட்டுகிறார். புதிய எருசலேம் பிள்ளைகளுக்குரிய பெரிய அமைதி உருவாகி அது நீதியால் உயர்வு பட்டிருக்கும் என்கிறது ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம். ஆக அமைதி என்பது கடவுளோடு உடன்பட்டு அவருடைய திருவுளத்திற்கு இசைந்து வாழுகின்ற ஒரு இணைந்த வாழ்வு, ஒரு இணைந்த சமூகம், ஒருவருக்கொருவர் நல்லுறவினால் ஏற்படுகின்ற ஒரு இணைந்த சமூகம். அதைத்தான் நாம் திருமறையிலே கற்றுக்கொள்கிறோம். இயேசுநாதர் பூமியிலே சமாதானத்தை அல்ல பட்டயத்தே கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் இதை கண்டுகொள்கிறோம். அதாவது இந்த ரோம பேரரசை போன்று அதிகாரம், ஆணவம், இதனாலே அடக்குமுறைகளை உட்படுத்தி அதனாலே உருவாக்கும் அமைதி அல்ல, ஒரு இணைந்த சமூகம், கடவுள் விரும்புகின்ற அமைதி. இப்படி பட்டயத்தினாலே அதிகாரத்தை வலுப்படுத்தி கொண்டு வருகின்ற அமைதியெல்லாம் அமைதி அல்ல. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அமைதி அல்ல பட்டயத்தையே. இப்படிப்பட்ட அதிகாரத்துக்குட்பட்ட அந்த அநீதியான அமைதி நிச்சயமாய் அமைதி அல்ல, அது போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இயேசுநாதர் விரும்புகின்ற அமைதி அன்பின் நிமித்தமாய் பகிர்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையின் வாழ்வோடு கூட இணைந்து வருகின்ற ஒரு இசைந்த சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு நிறைந்த அனுபவம், அது ஒரு நிறைந்த சமூகம். அது அமைதிக்கு உருவிளைக்கின்ற சாதிய வெறித்தனங்கள், சமய சகிப்பற்ற தனங்கள், மனிதனை மதிக்காத தன்மைகள், அடிமைத்தனங்கள், பெண்ணடிமைத்தனங்கள், ஏமாற்றுதல்கள், இவைகள் அனைத்தையும் இந்த அமைதி ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அமைதி ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பல வேளைகளிலே நம்முடைய சமூகங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு அநீதியான அமைதியற்ற செயல்பாடுகள் வலுப்பெற்று கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் சமய வெறித்தனங்கள், சாதிய வெறித்தனங்கள், மேல் ஜாதி மக்கள் இந்த கீழ் ஜாதி மக்களை அடிமைப்படுத்துவதிலே குறியாக செயல்பட்டு பலவிதமான அதிகார துஷ்பிரயோகங்கள் மலிந்து காணப்படுகிறதை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த பாமர மக்களுடைய வருமானங்களை இழக்க செய்கின்ற செயல்முறைகளை பல வேளைகளிலே உயர்மட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்களே செயல்படுத்துகின்ற நிலையை நாம் கண்கூடாக காண்கிறோம். ஒரு நாட்டிலே உருவாக்கம் என்பதும் வளர்ச்சி என்பதும் தற்சார்புடைய உருவாக்கங்களை ஏற்படுத்தி இதனாலே வருகின்ற நன்மைகளினாலே தற்சார்பு ஏற்பட்டு வளர்ச்சியை காண வேண்டும். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானத்தை இந்த டாஸ்மார்க்கினாலே உறிஞ்சி வீடுகளிலே பட்டினிகளாய் வேதனைப்படுத்தி நாங்கள் நாட்டின் நிலை வருமானத்தை வளர்த்துகிறோம் என்று சொல்லுவது அவலமான ஒன்று. அது அமைதிக்குரிய வாழ்வு அல்ல, சமாதானத்துக்குரிய ஒரு உறவு முறை அல்ல. இது அடிமைத்தனத்தின் சின்னங்கள், அருவருப்பின் வாழ்வின் நிலைகள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பலவிதமான தீமைகளை சமூகத்திலே வலுப்படுத்தி தங்களுக்கென்று பொருள் சேர்க்கின்ற நிலை நிச்சயமாக அமைதியை உருவாக்காது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் சமாதானத்தை அல்ல
பட்டயத்தை உருவாக்க வந்தேன். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் அதிகார சின்னங்களுக்கு எதிரானவராக ஆண்டவர் செயல்பட்டார். ஆகவேதான் அவருக்கு கொடுக்கப்பட்டது சிலுவை. ஆனால் அந்த சிலுவை அப்படியே அவருடைய மரணத்தோடு முடிந்து போவில்லை. உயிர்த்தெழுதல் ஒரு மேன்மையாய் இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தருகின்ற அந்த உண்மை அமைதி என்பது நல் உறவையும் நல் அன்பையும் நல் பகிர்வையும் வலுப்படுத்தி மனிதனை பேணுகின்ற, மனிதனை ஏற்றுக்கொள்கின்ற நல் உறவிலே நல் நட்பில் வருகின்ற ஒன்று. அந்த அமைதியை, அந்த சமாதானத்தை கொண்டாடுகின்ற பாக்கியவான்களாக நாம் இன்று இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவருடைய நீதியை கொண்டாடுவோம். அந்த ஆண்டவருடைய அமைதியை, சமாதானத்தை கொண்டாடுவோம். ஆண்டவரிலே களிகூர்ந்து வளர்வோம். இந்த கொரோனா பாதித்திருக்கிற இந்த நாட்களிலே சமூகத்தை பலவிதமான ஊரடங்கு போன்ற நிலைகள் இருந்தாலும் இவைகளின் மத்தியிலும் கடவுளுடைய நடத்துதலை நாம் உணர்ந்து ஒருவருக்கொருவர் நீதியை வெளிப்படுத்தி, அன்பினை வெளிப்படுத்தி, நல்ல அமைதியின் வழியிலே நாம் சமூகத்திலே வாழ்ந்து வளர்ந்து பெருகுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, நன்றியோடுமை போற்றுகிறோம். நீதியின் வாழ்விலே நாங்கள் வலுப்பெறவும், அமைதியை நாங்கள் வலுப்படுத்தவும் எங்கள் வாழ்க்கை நிலைகளிலே உம்முடைய அருளை தாரும், ஆசியை தாரும். எங்களிலே நீதிக்கு எதிரான செயல்கள் இருந்தால் அவைகளை அகற்றும். நாங்கள் அதை உணர்ந்து அதிலிருந்து மேன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். நாங்கள் அமைதிக்கு வழி வகுக்காதவர்களாய், தீமை செய்கிறவர்களாய் இருந்தால் அதை நாங்கள் உணர்ந்து அதிலிருந்து ஆண்டவரே அமைதியின் வழிகளை கற்றுக்கொள்கின்ற, இறைநாமத்தை பற்றி கொண்டு வளர்கின்ற பாக்கியத்தை தார். தீமைக்கு முற்றுமுடிய விலைக்கு காரும். மீட்பர் பாத வேண்டுகிறோம் பரம தகப்பனே. ஆமீன், ஆமீன். நாம் கேட்ட இறை சத்தியங்களை நம்முடைய நினைவில் கொண்டவர்களாக திரியேக கடவுளை பற்றுகின்ற மெய் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையின் வழியாக நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். மறுபடியுமாக நாம் சேர்ந்து ஆராதனைக்கு நிறைவாக 312வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 312. எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையா. எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. சுந்தரத்தில் மிகுந்து அந்தரத்தில் இருக்கும் எந்தன் பூமானை காண
ஜெபிப்போம். இறை ஆற்றலையும் இறை மேன்மைகளையும் தந்து எங்களை ஆதரிக்கின்ற அன்பு கடவுளே, இறை நீதியின் மேன்மைகளை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்ற நல்பாக்கியங்களை தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இறை நீதியில் வலுப்பெறுகிற போது இறை சமாதானத்திலே இறை அமைதியிலே வளர்கிறோம் என்கின்ற நம்பிக்கையின் மேன்மைகளை தந்து நடத்தி வருகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீதியின் சூரியனாகிய இயேசுநாதரிலே நாங்கள் அகமகிழ்ந்து வளர்ந்து ஆண்டவர் தருகின்ற அமைதியின் வளர்வுகளிலே முன்னேறி செல்ல தூய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும். இந்த கொரோனா தொற்று அகில உலகத்தையும் கலக்கமுறை செய்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் நீதி உள்ளவராக அன்புள்ளவராக இருந்து எங்களிடையே நீதியின் பண்புகளை வெளிப்படுத்தி சமாதானத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆடுகிறோம். அகில உலகமும் கொரோனா அகன்ற ஒரு சமாதான வாழ்வுக்குள்ளாய் வலுப்பெற தூய ஆவியானவர் எங்கும் செயலாற்றிட வேண்டும் என்று ஆடுகிறோம். எங்கள் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் கொரோனா அகன்ற ஒரு வாழ்வு முறையை தந்து ஆண்டவர் அமைதிப்படுத்தும், அச்சங்களை அகற்றியருளும், சமாதானத்தின் வழியிலே நிலைப்படுத்தி உம்மிலே நாங்கள் களிகூர்ந்து மகிழ நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஆடுகிறோம். எங்கள் கிராமத்திலும் எங்கள் திருச்சபையிலும் உம்முடைய சமாதானத்தின் நிலைப்பாடுகளை தாரும். அறிவு கேட்டாத ஆண்டவரின் அன்பினை எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் அனுபவித்து ஆண்டவரே இறை பற்றுடையவர்களாய் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து ஒருவருக்கொருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் மதித்து நற்பண்புடையவர்களாய் சமாதானத்தை நிலைப்படுத்துகிறவர்களாய் இந்த சமூகத்திலே வலுப்பெற தூய ஆவியானவர் துணை செய்ய வேண்டும் என்று ஆடுகிறோம். எங்களை கலக்கி கொண்டிருக்கின்ற அச்ச உணர்வுகள், நோய் பிணிகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், சோர்வுகள், சோதனைகள் இவைகளெல்லாவற்றையும் நம்மை மாற்றி நாங்கள் எல்லாரும் உடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்து உம்மோடு உறவாடி நன்மைகளை காணும் நல்பாக்கியங்களை தார். தீமைக்கு விலகி வாழவும் அன்பிலே நிலைத்திருக்கவும் நீதியை பற்றி கொண்டு வளரவும் சமாதானத்திலே வளர்ந்து பெருகவும் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஆடுகிறோம். அகில உலகமும் உம்மை பற்றி கொண்டு வளர்கின்ற நல் ஸ்லாக்கியங்களை தொடர்ந்து தாரும். இந்தியாவின் பல பகுதிகளிலே இந்த கொரோனாவினுடைய வீரியம் வளர்ந்து கொண்டிருக்கிற போது அவைகளெல்லாவற்றையும் நம்மை மாற்றி சமாதானத்தை தாரும். அதே போல வெட்டுக்கிளிகளின் தாக்குதல்களால் விவசாயம் அதிகமாய் சீரழிந்து போகிற போது ஆண்டவரே இந்த கேடுகளெல்லாம் மாறி இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய இறையன்பு வெளிப்பட கிருபை செய்யும். ஆளும் வர்க்கத்தினர்கள் தங்களை உணர்ந்து ஆண்டவரே நீதியையும் அன்பினையும் வெளிப்படுத்தி பாமர மக்களுடைய வாழ்வின் நலனுக்காக செயல்படுகின்ற ஆண்டவரே இந்த நிலத்திலே பணியாற்றுகின்ற விவசாய மக்களுடைய வளர்வுகளுக்காக அதிகமாய் செயல்படுகின்ற நல்ல வாக்கியங்களை தாரும். சமாதானத்தின் வழியில் எங்கள் அனைவரையும் நடத்தும். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மீட்பர் வழியாய் வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். வழுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மாட்சி திருமுன்னர் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியரின் நல் உறவும் இன்றும் இன்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் திருச்சபையின் வாழ்வோடும் வளர்வோடும் கொரோனா அகன்ற உலக சமாதானத்தின் மேன்மைகளோடும் நிறைவாய் வலுவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. சமாதானத்தின் நிறைவுகளோடு ஆண்டவரோடு வலு பெற்றிருங்கள். ஆமென். ஆமென்.